ஹார்மோன்னா என்னன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஹார்மோன்ஸ் வந்து கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். அது வந்து நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ்னால் ப்ரொடியூஸ் ஆகி நான் ஒரு பிளட்டில் அது ஓடி ஆர்கன்ஸ்க்கும் டிஷ்யூக்கும் அது போகுதுங்க. அது வந்து பிளட்டு வழியாக ஆர்கன்ஸுக்கும் டிஷ்யூஸ்க்கும் போய் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அது ரெகுலேட் பண்ணுதுங்க. ஹார்மோன் வந்து நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட செல்ஸ் ரிப்பேர் ஆகிறது, இதையெல்லாம் வந்து க்ரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி இருக்குல்லங்க, அதுவும் தைராய்டு ஹார்மோனும் செய்யுது. அதை தவிர நம்மளோட மெட்டபாலிசம், நம்மளோட செல்ஸ்க்குள்ளே நம்மளோட கலோரிஸ் எல்லாம் போய் செல்ஸ் கரெக்டாக நம்ம மசில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் நம்மளோட வெயிட்டை குறைக்கிறதும் ஏற்றுறதும் இதுவும் இன்சுலின், லெப்டின் அண்ட் கிரெலின்கிற ஹார்மோன்னால் நடக்குது. அப்புறம் நம்மளை மூடு, எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நல்ல மூட், கெட்ட மூட், நல்ல எமோஷன், கெட்ட எமோஷன், இதையும் செரட்டோனின், டோப்பமின் அண்ட் கார்டிசோல் இந்த ஹார்மோன்ஸ் டிசைட் பண்ணுது. அதை தவிர நம்மளோட தூக்கத்தை மெலட்டோனின்கிற ஹார்மோன் தான் டிசைட் பண்ணுது. அதை தவிர நம்ம ரீப்ரொடக்ஷன், குழந்தைங்க பிறக்கிறதோ இல்லை செக்ஸ் டிரைவ், லிபிடோன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஆம்பளையாக இருந்தால் பொண்ணுங்க மேலே அட்ராக்ட் ஆகிறதோ, பொண்ணுங்க ஆம்பளை மேலே அட்ராக்ட் ஆகிறதோ, அதையுமே ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டீரோன் அந்த ஹார்மோன்ஸ் தாங்க அதை வந்து நம்மளுக்கு உருவாக்குது. அதை தவிர நம்ம பிளட் ப்ரெஷரு, நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்லங்க, நீர், அதை எல்லாத்தையுமே வந்து ஆல்டோஸ்டீரோன்கிற ஹார்மோனும் வாசோப்ரெசின்கிற ஹார்மோனும் தாங்க உருவாக்குது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா நான் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.